அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி கேட்டிருந்தாரு, பேசியிருந்தார். எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பெருசாக தெரியாதுங்க. பெருசானா தெரியாது, நிறையவே தெரியாது. நான் இருந்தாலும் என்னுடைய பாஸ்ட்டில் சில இண்டிகேட்டர், சில சிக்னலை பேஸ் பண்ணி நான் அந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கலாமா இல்லை வாங்க வேணாமான்னு முடிவெடுத்திருக்கேன். நான் பண்ண போகிறது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான். ஆனால் கையில் கொஞ்சம் காசு இருக்குது, மார்க்கெட் லைட்டாக கிராஷ் ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் என்ட்ரு ஆகலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு 2% கீழே போச்சுன்னா என்ட்ரு ஆகலாமா, அந்த மாதிரி யோசிக்கிற டைமில் நான் இந்த மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கும் டெக்னிக்கல் இண்டிகேட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டாக்கை வாங்கிட்டு லாங் டேர்மாக இருக்க போகிறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலி சவுண்ட் ஸ்டாக்காக இருந்து வேல்யூவேஷன் நல்ல பொசிஷனில் இருக்குன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா இந்த இண்டிகேட்டரை பார்த்தே நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறையா பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அதனாலேயே அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையில் இந்த இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகும். எப்போ இது சுத்தமாக ஒர்க் ஆகாதுன்னா, சப்போஸ் மார்க்கெட்டில் மிகப்பெரிய இடி விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருது, அப்போ ஃபண்டமெண்டலாக ஒரு சேஞ்ச் நடக்கும்போது இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்லாம் வேலையே செய்யாது. எந்த இண்டிகேட்டருமே வேலை செய்யாது. மார்க்கெட் அது பாட்டு கிராஷ் ஆச்சுன்னா கிராஷ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் இருந்தாலும் முக்கியமாக 2 இண்டிகேட்டரை பற்றி இப்போ பேச போகிறேன். ஒன்று டெத் கிராஸ் ஓவர், அதுக்கப்புறம் கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டராக எல்லாரும் பேசுவாங்க. அதை பற்றி லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேங்க. டெத் கிராஸ் ஓவர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு சாம்பிள் ஆஃப் ஸ்டாக்ஸை நான் இப்போ காட்டியிருக்கேங்க. எனக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி தான் நான் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் வாங்குவேன். இந்த மாதிரி வாங்க மாட்டேன். இந்த ஸ்டாக்கை நான் ஏன் இதில் ஷோ பண்ணுறேன், அதாவது காட்டுறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த டெத் கிராஸ் ஓவர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை டச் ஆகிருக்கு. சரிங்களா? என்னடா அந்த டெத் கிராஸ் ஓவர் அப்படின்னு தானே கேட்குறீங்க. 50 டே மூவிங் ஆவரேஜ் ஆஃப் த ஸ்டாக் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போச்சு, கிராஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கு பேரிஷ் சிக்னல் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் லாங் டேர்மில் அந்த ஸ்டாக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அதை குறிக்குது. டெத் கிராஸ் ஓவர்னால் அந்த ஸ்டாக்கு லாங் டேர்மில் பியர் ட்ரெண்டில் இருக்க போது, பெருசாக விலை ஏறாது. ஏன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கிராஸ் பண்ணி கீழே போகுது அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்னா இது நடக்குங்க. நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா, எப்போல்லாம் மார்க்கெட் கரெக்ட் ஆகுதோ இல்லை அந்த ஸ்டாக்கு கரெக்ட் ஆகுதோ அப்போ போய் நான் வாங்குவேன். அப்படி தான் நான் பண்ணிப்பேன். கரெக்டுங்களா? ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கும் பொழுது அந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக இருக்கும் பொழுது நான் வாங்கிக்குவேன். அப்படி தான் நான் பண்ணுவேங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே நான் வாங்க மாட்டேன். இது வரைக்கும் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இல்லை. கோல் இண்டியாலாம் இருக்குது இந்த இதில். இது பாருங்கள், ஒன் டே சேஞ்சை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. இந்த வேல்யூமே பாருங்களேன், 472.95ங்கிறது 200 டே மூவிங் ஆவரேஜ். ஆனால் 472.10ங்கிறது 50 டே மூவிங் ஆவரேஜ். அதே பாருங்கள், ரொம்ப மைனர் சேஞ்ச் தான் இருக்குது. சில வேல்யூஸ்லாம் கூட மாற்றி இருக்குது. அப்படியே மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. கோல்டன் கிராஸ் ஓவர் மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த இண்டிகேட்டரை ஒரு வீக்லி பர்சன்டேஜ் அந்த மாதிரி போட்டு பார்த்துக்கங்க. உங்களுக்கு பெட்டராக இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம். இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது அப்படியே டெத் கிராஸ் ஓவருக்கு ஆப்போசிட்டுங்க. 50 டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகி 200 டே மூவிங் ஆவரேஜை விட மேலே போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கோடைய விலை ஏறப்போகுது, புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். டெத் கிராஸ் ஓவருங்கிறது லாங் டேர்மாக பேரிஷ் ட்ரெண்டில் அந்த ஸ்டாக் இருக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலே போச்சுன்னா லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்கு புல்லிஷ் ட்ரெண்டு விலை அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தங்க. சாம்பிளுக்கு ஒரு 4 ஸ்டாக் கொடுத்துருக்கேன். அகெயின் நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் போய் சார்ட்டை எடுத்து இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது பெரும்பாலும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கங்க. பட் ஆனால் இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான்.